ஹாய் செல்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். ஸோ எப்படி சமைக்க போகிறோன்றது பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்காங்க வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். போட்டேன் குக்கரில். பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு குக்கரில் எடுத்தாச்சு. கீரை பார்த்தீங்களா, அழகாக உரிச்சு வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை தான் இன்றைக்கி எடுத்துக்கணும், இரும்புச்சத்துக்கு நல்லது. இங்கே வந்து சாதம், நாங்களாம் அதிகம் இந்த கீரையை எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஸோ இன்றைக்கி ஏதோ செய்கிறோம் அதிசயமாக. சரி, ஓகே, செய்யும் போது பார்ப்போம். எல்லாருமே எடுத்துக்கோங்க, இரும்புச்சத்துக்கு நல்லது, கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பருப்பு கடைய போகிறேன். ஓகேவா, பருப்பு கடைஞ்சிட்டு நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஓகேவா, பார்ப்பீங்க அடுத்து. பருப்புலாம் கடைஞ்சி வச்சாச்சு, கீரை இருக்குது. ஸோ வந்து நம்ம அடுத்து வதக்கும் போது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடுகு, இதில் சீரகம், இது வந்து குழம்புக்கு. ஆமாம், முருங்கைக்கீரை குழம்பு. இது முருங்கைக்கீரை பொரியல். இது பார்த்தீங்களா, நெய் எடுத்துட்டு வா. நல்லா கடுகுலாம் பொரியட்டும். அதுல தாளிக்கும் போது தக்காளி தான் போட்டிருக்கோம். எதுக்கு? குக்கர்ல குழம்புக்கு. இப்போ இதுக்கு வெங்காயம், குழம்புக்கு இது வெங்காயம், குழம்புக்கு வெங்காயம். எதுக்கு நீ அத்தனோடு வச்ச? என் பெருசா வேணுமா? ஆமா, கிளறும் போது பாதி இது முடிஞ்சிடும். போடு, நான் வதக்குறேன். அது சுருங்கிடும், அதுக்காக தான் கொடுத்தேன். போடு, நான் கிண்டுறேன். உடம்பு யாரெல்லாம் பண்ணுவோம். குழம்புக்கு காஞ்ச மிளகா 4, இதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா. ஓகேவா, இது கொஞ்சம் கருவேப்பிலை, அது கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகேவா, இதுக்கு ஒரு பச்சை மிளகா, அதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா. மற்றது பூண்டு கொஞ்சம் பொரியலுக்கு, அவ்வளோதான். மற்ற பூண்டெல்லாம் சாம்பார். ஆல்ரெடி பூண்டெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கோம். ஓகே, வதக்கலாமா? உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். கை வலிக்காமா, நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓகேவா, ஓகே. தோல் யாரும் உரிக்கிறா இதுக்கு? ஓகே, இது வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ஐயோ சாரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுக்கணும் ஃபைனலாக பொரியலுக்கு. இப்போ வந்து இந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சாம்பாருக்கு, அந்த பருப்பு இது. ஓகேவா, இது லைட்டாக அப்புறம் தண்ணி அரைச்சி ஊற்றலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா வந்து கொதிக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் தான் கம்மியாக இருக்குது. மஞ்சத்தூளே போடலாமா? மறந்துக்கிறேன். மஞ்சத்தூள் இதுவே போட்டான், குழம்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் திக்காக தான் இருக்கும். ஓகே, மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணிட்டு நம்ம என்ன மறந்துட்டோம் சொல்லுங்க? சாம்பார் மசாலாவா? நோ, இது பெருங்காயம். ஓகேவா, பெருங்காயம் நல்லா மனமா இருக்கும். இதுலயே பெருங்காயம் பொரியலுக்கும். கையை அள்ளிக்குது. இதில் வந்து கீரை போட்டுக்கலாம். கீரையை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? இந்த கீரை ரொம்ப கையில் வாஷே ஒருத்தவங்க வாஷ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வாஷ் பண்ணி தான் நம்ம எதுவாக இருந்தாலும் சமைக்கணும். ஓகே, ஏன்னா இது வந்து இலையிலேயே ஒட்டாதுல்ல வாஷ் பண்ணா. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க. அதே தான் அலுவலக காமிப்பேன், நான் காமிக்க மாட்டேன்னு சொன்னேன். பொரியல் நல்லா இது வந்து என்ன ஆகும், உருகிடும். இது வந்து கீரைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பாருக்கு போடணும்ல, போட்டுரும். முருங்கைக்கீரை சாம்பார். சாம்பார் சாம்பார். ஓகே, ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். அவ்வளோதான். பொரியலுக்கு தான் இது நிறையா வரும். பார்த்தீங்களா சாம்பார் நல்ல பிடிக்கும் தானே? இது கீரை சாம்பார், இது வந்து கீரை பொரியல். இது சுருங்கிடுங்க, பார்க்க தான் இவ்வளோ இருக்கு. சுருங்கி வந்துருச்சுன்னா கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இந்த பக்கம் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்ப்போம். உப்பு கம்மியாக இருக்கு. சாம்பார் ரெடி, பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும் போது தான் ஃபைனலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த காட்டு என்னோட இதில் காட்டு நெய். நெய் கொஞ்சம். நெய்லாம் போட்டாச்சு, சாம்பாருக்கும் போட்டாச்சு, பொரியலுக்கும் போட்டாச்சு. ஓகேவா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து மேலே வேர்க்கடலை கொட்டிட்டு வேர்க்கடலை கொட்டியிருக்காங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் வேர்க்கடலை போட்டுடணும். ஓகேவா? கீரை வெந்துட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வேர்க்கடலை போட்டுடணும். சாம்பாரும் ரெடி. இதுக்கப்புறம் சாப்பிடும் போது தான் ரைஸ் பார்க்கணும். எல்லாமே ரெடி, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சாப்பிட போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறோம். ஹலோ, சொல்லுங்க.